ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சௌந்தரலஹரி ஸ்லோகம் 65. ரணே ஜித்வா தைத்யான் அபஹ்ருத சிரஸ்வைர்கவசிபிஹ நிவృத்தை சண்டாம்ச திரிபுரஹர நிர்மால்ய விமுகைஹ விஷாகேந்திரோபேந்திரைஹ சசிபிஷத கர்ப்பூர சகலா விலீயந்தே மாதஸ் தவ வதன தாம்பூல கபலா. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ சத்குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சத்குரு பாதாரவிந்தேபியோ நமோ நமः. ஆதிசங்கரர் தன்னுடைய 65வது சௌந்தரலஹரி ஸ்லோகத்திலே அம்பாளினுடைய தாம்பூல மகிமையை பற்றி விளக்குகின்றார். ரணே ஜித்வா தைத்யம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், தாயே, போரில் அசுரர்களை வென்று கவசங்களுடனும் திரும்பிய தேவ சேனாதிபதியான சுப்பிரமணியர், இந்திரன், மகாவிஷ்ணு ஆகியோர் எப்படி வருகிறார்களாம், தங்களுடைய தலையிலுள்ள தலைப்பாகை ஆகியவற்றை எல்லாம் எடுத்து கையில் வைத்து கொண்டு மிகவும் பணிவுடன் அம்பிகையின் சன்னதிக்கு வருகிறார்கள். ஏனென்றால் அம்பிகையினுடைய அந்த தாம்பூல கவளங்கள் இவர்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும். சந்திரனை போன்று வெண்மையான பச்சை கற்பூரத்துடன் கூடிய அம்பிகையினால் மெல்லப்பட்ட அந்த தாம்பூல கவளங்கள் மேலே சொல்லப்பட்ட முருகன், இந்திரன், விஷ்ணு ஆகியோர் இந்த சிவ நிர்மால்யத்தை பெறுவதற்காக சிவனுடைய அருகில் செல்லவில்லை. ஏனென்றால் சிவனுடைய நிர்மால்யம் அது சண்டிகேஸ்வரருக்கே உரித்தானது. ஆனால் முருகனானவர் தேவர்களுடைய சேனாதிபதி, இந்திரன் தேவர்களுடைய தலைவன், மகாவிஷ்ணு அசுரர்கள் ஆகியவர் மூவரும் சென்று அசுரர்களை எல்லாம் ஜெயித்து விட்டு சிவ சக்திகள் இருக்கும் இடத்திற்கு தங்களுடைய வெற்றியை அறிவித்து ஆசீர்வாதத்தை வேண்டி அங்கு வருகிறார்கள். அவர்களுக்கு பிரசாதமாக அம்பிகையினுடைய தாம்பூல கவளம் கிடைக்கும், அதற்காக வருகிறார்கள். விஷ்ணுவுக்கு உபேந்திரன் என்று ஒரு பெயர் உண்டு. உபேந்திரன் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், வாமனாவதாரத்தில் இந்திரனுடைய தாய் தகப்பனான அதிதி, காசியபர் ஆகிய இருவருக்கும் பகவான் விஷ்ணு வாமனாவதாரத்தில் அவதாரம் செய்ததால் இந்திரனின் சகோதரர் உபேந்திரர் ஆனார். பரமேஸ்வரனுக்கு ஏராளமான பொருட்கள் நைவேத்தியமாக வைக்கப்படுவது வழக்கம். இப்போது இவர்கள் மூவரும் போரிலே ஜெயித்து வந்த சமயம் சுவாமி நைவேத்தியம் வைக்கப்பட்ட அந்த போஜனம் முடித்து நிறைய பிரசாதம் மீதி இருக்கிறது. சிவப்பிரசாதத்தில் சண்டிகேஸ்வரருக்குத்தான் முதலில் உரிமை உண்டு. அந்த மீதியை நாம் சாப்பிடுவதை பாக்கியமாகவே கருதுகிறோம். நம் போல் பூமியில் மனிதராக பிறந்த சண்டிகேஸ்வரர் ஆதியில் விசார சர்மர் என்ற அந்தணராக இருந்து
சிவத்தொண்டு செய்த விசேஷத்தால் பஞ்சமூர்த்திகளில் ஒருவராக சுவாமி, அம்பாள், கணபதி, முருகன், சண்டிகேஸ்வரர் என்று உற்சவங்களில் சிறப்பு பெறுவதை நாம் இன்று கண்கூடாக காண்கிறோம். இந்த பிரசாதம் சிவப்பிரசாதமாகும். சிவனடியாரின் பிரசாதம் என்று இரட்டிப்பு விசேஷத்தை பெற்றது ஆகும். ஆயினும் முருகன், இந்திரன், விஷ்ணு ஆகிய மூவரும் சிவனுடைய சந்நிதிக்கு சென்று பிரசாதம் வாங்கிக் கொள்ளாமல் நேரடியாக அம்பிகையின் சன்னதிக்கு வருகிறார்கள். ஏனென்றால் யுத்த களத்திலிருந்து நேராக வந்ததால் ஆச்சார குறைவு இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். அல்லது தேவியின் சந்நிதிக்கு வரும்போதே தலைப்பாயை கழற்றிவிட்டு வந்தார்கள். ஆக பெரியோர்களை இந்த மாதிரி வணங்குவதுதான் முறையாகும் என்பதை நமக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் அப்படி வருகிறார்கள். இரண்டாவதாக, நேரடியாக சிவனின் சன்னதிக்கு செல்லாமல் அம்பிகையின் சன்னதிக்கு வருவதற்கு காரணம் தாயின் அன்பு, ஆச்சாரத்தையும் மற்றவைகளை எல்லாம் பொருட்படுத்தாது. அம்பிகையினிடம், அதாவது தாயினிடம் குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே சலுகை ஜாஸ்தி. எனவே தேவியின் பிள்ளையான முருகனும் சகோதரனான மகாவிஷ்ணுவும் அவர் தம்பியான இந்திரனும் தேவியின் சந்நிதியை அடைந்து தேவி சுவைத்த தாம்பூல கவலத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவி தாம்பூல பூரிதமுகி என்று லலிதா சகஸ்ரநாமம் 559வது நாமாவில் வருகின்றது. தேவி வாயின் தாம்பூலம் உச்சிஷ்டத்தால் யாரெல்லாம் கவிகளாக ஆனார்கள் என்பது நமக்கு தெரிந்ததே. காளிதாசருக்கும் அம்பிகையின் தாம்பூலம் கிடைத்ததால் தான் மிகப்பெரிய கவியாக ஆனார். காளமேக புலவருக்கும் அதே போன்றே நடந்தது. ஆகவே இவர்களெல்லாம் அம்பிகையின் தாம்பூல கவலத்தினால், அது அந்த பிரசாதமாக அவர்களுக்கு கிடைத்ததனால் எப்பேற்பட்ட வாக்விலாசம் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் அவர்கள் பாடிய கவிகளிலிருந்து, காளிதாசர் செய்த ஸ்லோகங்களிலிருந்து நாம் மிக நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி இதே விஷயத்தை சொல்லக்கூடிய அபிராமி அந்தாதியின் 97வது பாடல், ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர்தங்கோன் என்று துவங்கக்கூடிய பாட்டிலே இதே விஷயம் வருவதையும் நாம் பார்க்கலாம். அடுத்து லலிதா சகஸ்ரநாமத்திலே 26வது நாமாவாக வரக்கூடிய கற்பூர வீடி காமோத சமாகர்ஷதி கந்தரா என்ற நாமாவும், 559வது நாமாவாக வரக்கூடிய தாம்பூல பூரி தமுகி என்ற நாமாவும் இதே விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்தும். இன்னும் அடுத்தடுத்த பாடல்களில் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம். ஹரி ஓம்.